لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان قال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் இறுதி நபியாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமா பெருமக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நெருங்கி வரக்கூடிய ரமணானுடைய மாதத்தை அடையக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோம். இந்த ரமணானுடைய மாதம் வருவதற்கு முன்பதாக நம்மளுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் நல்ல விதமாக அமைத்துக் கொள்ளணும். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் அதிகமாக ஓதப்படணும். அது ரமலான் மாசத்துல மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு சொன்னா, வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நிலை வரக்கூடிய நிலை வரைக்கும் ஒவ்வொரு மனிதன் என்ன செய்யணும்? திருமறை குர்ஆனை உயிர் மூச்சாக சுவாச காற்றை எப்படி சுவாசிக்கிறோமோ அதை போன்று திருமறை குர்ஆனை அனுதினமும் அதை அணுகக்கூடியவர்களாக, அதை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்வியலை நாம் மாற்றிக்கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மாதம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷஹரு ரமலான், இந்த ரமலான் மாதம் அல்லது இது எத்தகையது என்று சொன்னால், உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் நாம் இந்த தூய்மையான குர்ஆனை நாம் நிறுவினோம், அருளினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மற்ற சமயத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை நமக்கு தேவையும் இல்லை. நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக, எந்த இயற்கையான மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோமோ அது நமக்கு போதும். அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துறான்? ஹுதல் லின்னாஸ், இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இது ஒரு நேர்வழி காட்டி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நேர்வழி காட்டி மட்டும் கிடையாது, அல்லாஹ் மேலும் சொல்றான், ஓ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த குர்ஆன் வெறும் நேர்வழியை மட்டும் காட்டாதுப்பா, அதில் இருக்கக்கூடிய இடையூறுகள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் தத்துவங்கள், அதில் இருக்கக்கூடிய தர்க்க ரீதியான உளவியல் மூலியமாக இருக்கக்கூடிய அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உங்களை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து உங்களுடைய அறிவில் நுழைவிக்கக்கூடிய ஒரு வேத புத்தகமாக இதை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் திருமறைக்குவான்னு சொல்லி காட்டுறான். எவ்வளவு அற்புதமா இருக்கு! இந்த உலகத்தில் ஒரு கல்வியை தேடி செல்வதற்காக மனிதன் தன்னுடைய குழந்தைகளை பள்ளி பாடசாலைகளுக்கு அழைத்து சென்றதை பார்க்கிறோம். ஏன்?
அறிவுல மங்கிடக்கூடாது, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்னுடைய மகன் இந்த கல்வியில தேர்ச்சி பெற்றவனாக திகழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறோம்? ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த ஊரில், இந்த நாட்டில், நாம் இருக்கக்கூடிய இடங்களில் மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனம் எங்கு உள்ளது என்பதை தேடி தேடி அலைந்து தெரிந்து, அல்லது யாரிடமாவது அந்த செயல்பாடை கேட்டு அதன் மூலியமாக ஒரு வழிவகை பெற்று தன்னுடைய குழந்தை நல்ல விதமாக படிப்பில் சாதனை பெற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் உங்களுடைய வேத புத்தகமான திருமறை குர்ஆனை நீங்கள் உயர்த்தி பிடிக்காத வரை இந்த உலகத்தில் நீங்க சாதிச்சு வேஸ்ட். ஏன்? இந்த உலகம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய இயற்கை உபாதையாக இருக்கக்கூடிய தன்னுடைய உடலில் எது நோயாக இருக்குமோ அதையெல்லாம் கழிக்க வேண்டும் என்று கழிப்பினையாக செய்யப்பட்ட ஒரு உலகம்தான் இந்த பூமி. அப்ப இந்த பூமியில உட்கார்ந்துக்கிட்டு மனுஷன் என்ன செய்யறான்? மறுமையை மறந்து இவ்வுலகத்தின் மீது அதிக நாட்டம் உள்ளவனாக இருக்கிறான். கோடி கோடியா சம்பாதிக்கணும், மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும், இருக்கக்கூடிய செல்வங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாக ஆகணும் தான் அல்ல, அதையும் தான் சொல்றான். அது தப்புன்னா சொல்லல, ஆனால் ஆக சிறந்ததை எல்லாரும் சொல்லி காட்டுறான். ஆக சிறந்தது என்ன? பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்பதை உங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு வேத புத்தகம். நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு புத்தகம். அப்ப அதை நீ படிக்காமல் இந்த உலகத்தில் உன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு அது சொல்லாத செய்ய சொல்லாத என்ன ஒரு விஷயமாக இந்த உலகத்தில் நீங்கள் செய்து வந்தாலும் என்னிடத்தில் அது கேடுதான், என்னிடத்தில் ஒரு பொழுதும் எடுபடாது. இந்த உலகத்தில் நம்மளுடைய காரியங்களை முடிப்பதற்காக ஒரு அரசு துறை அதிகாரியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய நிலபுலங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அல்லது தன்னுடைய இட பிரச்சனைக்காக, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழலுக்காக ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவரை பற்றி நமக்கு தெரியாது. அதனால இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஏரியா கவுன்சிலர் அவரை போய் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு, இது தீர்த்து கொடுக்கணும். யாரை போய் சந்திக்கலாம்? கவுன்சிலர் சொல்லுவார், நான் அழைச்சிட்டு போறோம் இடத்துல. எங்க அழைச்சிட்டு போவாரு? அவர் தெரிந்த வட்ட செயலாளர் அவர்கிட்ட அழைச்சிட்டு போவார். அவர் எங்க அழைச்சிட்டு போவாரு? அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட அழைச்சிட்டு போவார். மாவட்ட செயலாளர் எங்க அழைச்சிட்டு போவாரு? நகர தலைவர்கிட்ட அழைச்சிட்டு போவார். நகர தலைவர் எங்க அழைச்சிட்டு போவாரு? அந்த நகரத்தை ஆளக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இடத்துல அழைச்சிட்டு போவார். அவர் எங்க அழைச்சிட்டு போவாரு? ஒரு அமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போவார். அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றாக தொட்டு அப்படியே முதலமைச்சர்கிட்ட போனோன்னே அந்த கேஸ் அப்படியே போவோம். நம்மளா எல்லாமே கிளை மாவட்டம் அப்படி இப்படின்னு எல்லாம் மேலே வந்திருக்க, சரி ஓகே, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பயம் வந்துருக்கு, ஒரு சைன் போடுவார். எல்லாமே கிளியரன்ஸ் ஆகி எல்லாம் என்ன செய்யணும்? அப்படியே சாந்தமாக போய்விடும். அது இந்த உலகத்தில். மறுமை நாளில் எந்த ஒரு பயனும் அளிக்காத நாள், எந்த ஒரு பிரயோஜனமும் படாது. அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்தை அது சொல்ற மாதிரி நடக்காமல் தன்னுடைய மனோச்சியின் பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, நீ போய் உன்னுடைய லோக்கல் மாஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்ல போய் நீ போய் உன்னுடைய விஷயத்தெல்லாம் சொல்லு. வானவர் டிவிஷன் ஒன்று இருக்கு, அங்க போ. நீ எந்த ஏரியா, நீ அங்க போய் சொல்லு. அவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்பேன். அல்ல அப்படிலாம் ஒரு ஊட்ட போட்டு காட்டுறான்னா எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த மறுமை நாள்ல வலதுபுறத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த பூமியையும் பேரண்டத்தை எல்லாம் என்ன செய்வான்? அப்படி சுருட்டுவான, தன்னுடைய கரத்துல சுருட்டுவான. ஒட்டுமொத்த பேரண்டம் என்பது
இன்னைக்கு பார்க்குறான், அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது, நட்சத்திரம் நம்மளுடைய கண்களுக்கு கொசுவை போன்று தெரிகிறது, இதோ விட்டில் பூச்சி மிதப்பதை போன்று தெரிகிறது, அல்லது வீட்டில் அலங்கார சட்டு பல்பு மாட்டியிருக்குமே அதை போன்று தெரிகிறது. ஆனால் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், அந்த நட்சத்திரமானது ஒவ்வொன்றும் சூரியன், ஒளிர் சுடர் விட்டக்கூடிய சூரியன், நம்மளுடைய பூமியினுடைய குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய சூரியன் இருக்க அதை போன்று கொழுந்து விட்டு எரியக்கூடிய சூரியனா ஒவ்வொன்றும். அது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் நாம் வாழக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பூமி இருக்க, பூமி பந்து, அந்த பூமி பந்து லட்சக்கணக்கான பூமியை உள்ள வைக்கலாமா? எப்படி? ஒரே ஒரு நட்சத்திரத்தில் நாம் வாழக்கூடிய பூமியினுடைய பந்தை போன்று லட்சக்கணக்கான பூமியை உள்ளே திணிக்கலாம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் இப்ப சொல்லிட்டு இருக்கான். பிரம்மாண்டத்தினுடைய உச்சம் அல்லாஹ் மறுமையில சொல்றான். எந்த சாக்கு போக்கும் என்னிடத்துல சொல்லக்கூடாது. நான் தெரியாம வாழ்ந்துட்டேன், யாழ்லா நீ தான் அளவற்ற அல்லாஹ்னாச்ச, நிகரில்லாத பேர் அன்புடையோனாச்ச, உன்னால் படைக்கப்பட்ட மனிதனாக மனித பிறவியாக ஆயிடுச்சு, உன்னுடைய அடிமையாக என்ன படைச்சிட்டிய, நாங்கள் எல்லாம் பலகீனமானவர்களாக இருக்கிறோமே, வெறும் எலும்பும் சதையும் நகமுமாக நாங்கள் இருக்கிறோமே, நீ சொல்றது எங்களுக்கு எதுவுமே புரியல, எந்த ஒரு வாய் சவடாலும் சொல்ல முடியாத நாள். அதற்குத்தான் அல்லாஹ் திருமதி குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிட்டான். படைச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு விஷுவல் ஒரு ஃபிலிமை போட்டு காட்டுறான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு போட்டு காட்டுறான். எப்படி போட்டு காட்டுறான்? உன் மூலமாக பிறக்கக்கூடிய உன்னுடைய குழந்தைகளுடைய நிலையை பார். ஒட்டுமொத்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனை கோடிகள் இருக்கிறாங்களோ எல்லா மனிதர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் திரையில் விஷுவலாக அல்லாஹ் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றான். பார்த்தோன்னே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. இதெல்லாம் யாரு பாரு, கொச்ச 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 கொச்சு டிவி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஈ முக்கியமே, அதை போன்று லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் எல்லாம் ஓர் இடத்தில் சங்கமிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், ஆதமே இவர்கள் எல்லாம் முன் மூலமாக முன் இனத்திலிருந்து வரக்கூடிய உன்னுடைய குழந்தைகள் சொல்லிட்டானா. சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் திருமதி குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், ஆதமனுடைய முதுகந்தண்டுகளிலிருந்து மனிதர்களை நாம் வெளியாக்கினோம். ஆண்களுடைய அந்த முதுகந்தண்டு இருக்கா இல்லையா, இந்த முதுகந்தண்டுல தான் குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்யறான். ஆணின் மூலமாக பெண்களுடைய அந்த கர்ப்ப பையில உள்ளே செலுத்தப்பட்டு அதன் மூலமாக குழந்தைகள் வெளியேற்றப்பட்டு, அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தை பாருங்க எவ்வளவு அற்புதமானது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த குழந்தைகளை எல்லாம் வெளியேற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் மறுமையில் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த மாங்குடியில வாழக்கூடிய மக்களாகிய நீங்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் மூளை முடுக்கல எங்கெல்லாம் எந்த நாடுகள்ல எந்த பிரதேசத்துல பூமியில எந்த ஒண்ணுமே தேவையில்லை என்று எந்த மொழியும் பேச தெரியாத ஒரு காட்டு மிராண்டி கூட்டமாக இருந்தாலும், மனித கால்களே படாத இடத்தில் நவீன உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எந்த ஒரு காட்டுக்கும் செல்ல முடியாத இடத்துல வாழுகின்ற எந்த மனித இனமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் இடத்துல ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துட்டோம். அது நமக்கு தெரியாது. ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லுது, நாம் எல்லாம் அல்லாஹ் இடத்துல சத்தியம் பண்ணி தான் இந்த உலகத்துல வந்திருக்கோம். என்ன சத்தியம்? இறைவா, உன்னை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம். நீ எதை எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீ ஆணையிடுகிறாயோ, யாரை தூதர் என்று எங்களுக்கு நீ நிர்ணயம் செய்திருக்கிறாயோ, அவர்கள் எந்த போதனை எங்களுக்கு கற்றுத்தருகிறார்களோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வேன் ஒழிய உனக்கு மாற்றமாக உன்னுடைய தூதருக்கு மாற்றமாக நாங்கள் ஒருபொழுதும் நாங்கள் இந்த உலகத்தில் செயல்பட மாட்டோம். முதல் அக்ரிமெண்ட் சைனு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இறைவா, மனிதர்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் இடத்துல, எப்படி? இறைவா, எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெரியார்கள்
எங்களுக்கு முன்பிருந்த வாழ்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் உண்மையான இஸ்லாம் என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியாமல் சொல்லாமலேயே சென்று விட்டார்கள். அவர்கள் ஏக இறைவனாகிய உன்னை வணங்க வேண்டும் என்கின்ற ரீதியில் எங்களை வார்த்தெடுக்கவில்லை. ஆதலால் அவர்களை நீ நோவினை செய். அவர்கள் செய்த குற்றத்திற்காக எங்களை நீ ஒருபொழுதும் பிடித்து விடாதே ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், டேய் உன்னை பத்தி எனக்கு தான் தெரியும். ஒரு சில நபர்களை பார்த்து சொல்லுமா இல்லையா, அது பார்க்க ரொம்ப பில்டப், ரொம்ப ஊட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். சொல்லுவோம், கொஞ்சம் அமைதியா இருப்பா தம்பி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ என்ன ரூட்ல போவ, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ் அதை அப்படியே பிடிக்கிறோம். ஓ மனிதா, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சத்தியம் பண்ணு. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதியாளன். மறுமையில் தனக்கான ஒரு நீதமான ஒரு தராசை, ஒரு நிலுவை மிஷினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சிறிய அமலாக இருந்தாலும் அதை நாம் நிறுவுவோம். உங்களிடத்துல எடுத்துருவோம். டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிடுவேன். கலெக்ட் பண்ணி அந்த மிஷினில் தூக்கி இப்படி வைப்பேன். வச்சதுக்கு அப்புறம் அது உண்மையான அல்லாஹ்வுக்காக வார்த்தெடுத்த அந்த நன்மையா அல்லது உன்னுடைய சுய லாபத்திற்காக நீ செய்த விளம்பரமா என்பதை துல்லியமாக ஒன்று விடாமல் காட்சியாக அப்படியே உனக்கு வெளிக்காட்டும். தப்பிக்கலாம் முடியாது. அதை தான் அல்லாஹ் மீசான் என்று சொல்கிறான். நீதமான தராசு, ஒன்றும் வைக்காது. சின்ன ஒரு அமல் தான் அல்லாஹுக்காக இறங்கி கலப்பணியாட்டு இருக்கும். அல்லாஹுக்காக தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ₹1 போட்டிருக்கும். இறைவா, என்னால் முடிந்தது இவ்வளவுதான். இறைவா, எனக்கு கொடுப்பதற்கு சக்தி இல்லை, அதனால் உன்னுடைய பாதையில் உழைப்பதற்கு நான் எனக்கு தெம்பும் வலுவும் தந்திருக்கிறாய், அதனால் நான் இறங்கி வேலை செய்கிறேன். எல்லாத்தையும் படம் போட்டு காட்டும். ஒரே ஒரு பிட்டு தான், ஒரு சின்ன விஷயம். அதை அந்த மிஷின்ல தூக்கி வச்ச மாத்திரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், அளவுகோலை அழகாக அது கரெக்டா எடுத்து கொடுக்கும். நமக்கு ஒரு சந்தேகம், சீனியா பருப்பா, மளிகை பொருட்கள் கடையில் போங்க, 1/4 கிலோ மல்லித்தூள் வாங்கிட்டு வா, 1/4 கிலோ ஜீனி வாங்கிட்டு வா, 1/4 கிலோ அரிசி வாங்கிட்டு வா, அது எடை கிராம் போட்டு இது பண்றாங்களே, புரியலையே. நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருதா இல்லையா? ஆனால் இப்ப நான் பேசுறேனா இல்லையா, இந்த பேச்சை அளவு செய்வதற்கு ஒரு விஷயத்தை விஞ்ஞானிகள் எத்தனை எடை கிராம், எத்தனை அளவு அப்படிங்கிறத எதன் மூலியமாக துல்லியமாக கண்டுபிடிக்கிறாங்க தெரியுங்களா? டெசிபல். நான் பேசக்கூடிய வார்த்தையினுடைய இந்த வேகமானது, அதனுடைய சப்தமானது, அதனுடைய வார்த்தையானது எந்த லெவலுக்கு எந்த பொசிஷனில் அமைந்திருக்கிறது என்பதை துல்லியமாக அளவீடு செய்வதற்கு சங்கிகள் சொல்றாங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் பாங்குன்னு போட்டு கத்திக்கிட்டே கிடக்காங்க. டார்ச்சரா இருக்கு. 5 மணி நேரமா, 5 நிமிஷம் கூட ஆகாது பாங்கு சொல்வது ஃபஜ்ருடைய நேரத்தில். அப்ப அது காற்று மாசுபடுது, குழந்தைகளுடைய தூக்கம் எல்லாம் கெடுது, இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப இதை நிறுவக்கூடிய அளவீடு செய்யக்கூடியதற்கு டெசிபல் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியின் மூலமாக இந்த வார்த்தையை அளவீடு செய்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண மலத்தையும் ஜலத்தையும் சுமந்திருக்கக்கூடிய, சதையையும் இரத்தத்தையும் எலும்பையும் வைத்திருக்கக்கூடிய சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு புத்தின்னு சொன்னா, அதையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றல், நுண்ணறிவாளன். அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நுண்ணறிவு. இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி இருக்கு, நம்ம எதை கேட்டாலும் சொல்லும். உதாரணத்திற்கு ஜெமினி ஆப்பு, ஏஐல போய் நீங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு சாதாரண ஒரு மனுஷன்ட்டு நீங்க பேசுவீங்க. அந்த மனுஷன்ட்ட பேசுறத அந்த ஏஐ டெக்னாலஜியில உள்ள போய் நீங்க உட்கார்ந்துட்டு, உதாரணத்திற்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு
வியாபாரம் பண்ணேன், எனக்கு அதில் சரியான லாபம் தரல, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சக மனிதனிடத்தில் நாம் பேசுவதை போன்று அந்த ஆப்பில் நாம் பேசினோம் என்று சொன்னால் அது வாய்ஸாக ஆண் குரலாகவோ பெண் குரலாகவோ அது நம்மளிடத்துல பேசும். முதல்ல நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உன்னுடைய முதலீடை இப்படி நீ பண்ணணும், இந்தந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் முதலீடு பண்ணினால்தான் அது உங்களுக்கு நன்மை தரும், புட்டு புட்டு வைக்கும். மறுபடியும் கிளாஸ் வச்சு அதில் கேட்கலாம், நான் பண்ண நீ சொன்ன மாதிரி தான் நான் பண்ணினேன், ஆனால் அதற்கு மாற்றமாக எனக்கு இப்படி தான் எனக்கு ரிப்ளை கிடைச்சிருக்கு, இல்லை அது மறுபடியும் பேசும். நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்வாங்கி கொண்டு அது நம்மளிடத்துல மறுபடியும் பேசும், இல்லை இல்லை நான் நீ சொன்னது கரெக்டு தான், இந்த ஒரு விஷயத்துல நீ இப்படி செஞ்சிருந்தன்னு சொன்ன உனக்கு அதிக லாபத்தை பெற்றிருந்திருக்கும், இதில் நீ கோட்டை விட்டதுனால இப்போ உன்னுடைய காசு போயிடுச்சு. ஒரு சக மனிதன்கிட்ட நம்ம எப்படி பேசி பரிமாறிக்கொள்வோமோ அதே போன்று டெக்னாலஜி. ஆனால் அல்லாஹ் முன்னறிவாளன், அனைத்தையும் ஆராய்ந்து இந்த அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பண்பு, ஒரு பாறை கரும்பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரை, இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் மனித படைப்புகளாக இருக்கக்கூடிய சேட்டலைட் இருக்கா இல்லையா வானத்துல, ஒவ்வொன்றும் துல்லியமாக அங்கும் இங்குமாக எல்லாத்தையும் கச்சிதமாக படம் எடுத்து என்னென்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் நோட்டம் எடுது. ஆனால் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய தஜ்ஜாலை கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹுடைய மிகப்பெரிய இந்த உலகத்தை துஷ்பிரயோகம் பண்ண வருவதற்காக உண்டான யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்களை அல்லாஹ் அழைச்சி வச்சிருக்காங்க. அந்த ஒரு கூட்டத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சொல்றான், இந்த உலகத்தில் தான் நான் வச்சிருக்கேன், எங்கேயுமே நான் வைக்கல, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன பண்றான், பேனாவை தான் முதல்ல படைக்கணும், எழுதுகோலை படைச்சிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் அப்படியே எழுதுறான். எழுதி முடிக்கிறானா இல்லையா? இப்போ மனித அறிவு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? தன்னளவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அறிவு. அப்ப அதை தான் அல்லாஹ் சொல்றான், நீ சாட்சாப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, என்ன மட்டும் தான் வணங்கணும்னு என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்க. வணங்கணும்னு சொல்லி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நான் தான் 5 நேரம் தொழுதுடுறேனே, நான் தான் கரெக்டாக நோன்பு வச்சிடுறேனே, நான் தான் கரெக்டாக குர்ஆன் ஓதிடுறேனே, நான் தான் கரெக்டாக ஜக்காத்து கொடுத்துட்றேனே, எங்களுக்கு வசதி இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் தான் ஹஜ்ஜு செஞ்சிடறோமே, இதுவும் வணக்கம் தான். ஆனால் சொல்லும் செயலுமாக வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு மாற்றமான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்றோமே, அதுவும் வணக்க வழிபாடு தான். அதுல மாறு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பிடிப்பான். அதற்குத்தான் துல்லியமாக பங்கீடு செய்யக்கூடிய அளவீடு செய்யக்கூடிய நீதமான தராசு. ஃபமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா வமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, சிறிதளவு நன்மை செய்தாலும் அது எனக்காக செஞ்சியா அல்லது உன்னுடைய விளம்பரத்திற்காக செஞ்சியா, எல்லாத்தையும் அளவீடு பண்ணும். அப்போ மறுமையில மனிதன் நஷ்டவாளியாக ஆக கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் முதல்லையே நம்மள்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இந்த உலகத்தில் நம்மளை இறக்கி விட்டுருக்கான். இப்போ அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்மளை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் திருமறை குர்ஆனை அரபியிலையும் அரபி அல்லாத தமிழ் மொழியிலேயும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அந்த குர்ஆனை அதிகமாக படித்து அதன் மூலியமாக நன்மை தீமை எதுவோ அதை அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான் என்று நமக்கு எதை சொன்னானோ, ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது நன்மையும் தீமையும் எதுவென்று உங்களை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து காட்டும் என்று எதை சொன்னானோ அந்த திருமறை குர்ஆனை நம்மளுடைய வாழ்வியல் நெறியாக மாற்றிக்கொண்டு அதன் மூலியமாக நன்மைகளை அதிகமாக செய்து நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும் என்று கூறி எனது இந்த முதல் அமரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருமறை குர்ஆனை வாசிக்க வாசிக்க
நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு விஷயங்களை உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டான். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இன்று உலகளாவிய அளவில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஃபைல்ஸ் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட மிக பிரபலியமான உலக பிரபலியமான இருக்கக்கூடிய மனிதரில் புனிதர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாரி சின்ன பின்னமாகி போய் கிடக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதன், தனி மனிதனின் மூலமாக யாரெல்லாம் மனிதர்கள் புனிதராக கருதப்பட்டார்களோ, அதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த டெக்னாலஜி வருவதற்கு முன்பதாகவே பெண்களில் ஆகச் சிறந்த ஒரு பெண்மணியாக நாமெல்லாம் பள்ளி பாடங்களில் படித்திருப்போம். யாரு? அன்னை தெரசா. பெண்களுடைய அந்த உரிமைகளுக்காக, அனாதை குழந்தைகளுக்காக, கேட்பாரற்று கிடக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் தத்தெடுத்து அதையெல்லாம் ஒரு ட்ரஸ்டின் மூலமாக வளர்த்தெடுத்து அவர்களுக்கு கல்வி, அறிவு எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்த ஒரு தாய் என்கின்ற ரீதியில் உலகமெல்லாம் போற்றக்கூடிய அன்னை தெரசா. அல்லாஹ் உருவானா? அல்லாஹ் என்ன சொல்றான்? திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான்? லுக்குமான் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர், அவருக்காகவே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் நிறுவுகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த லுக்மான் சொல்றாரு, என்ன சொல்றாங்க? தன்னுடைய சின்ன குழந்தைகிட்ட சொல்றாரு, நல்லா ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பசங்கள்கிட்ட சொல்ல, தன்னுடைய சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட பேசுறாரு. யா புனை, என் அருமை மகனே, அல்லாஹுக்கு நீ ஒரு பொழுதும் நீ ஷிர்க் வச்சிடாத, இணை வைத்து விடாதே. அவன் சொன்ன மாதிரி நீ தொழுகையை நிலைநாட்டு. இந்த பூமியில் ஒரு வேறானது, ஒரு அணுவானது எங்கு ஒளிந்து கிடந்தாலும் அது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு அல்லாஹ் கொண்டு வராமல் இருக்க மாட்டான். அதனால எல்லா விஷயத்திலையும் நீ கவனமாக இருந்து கொள் என்று தன்னுடைய குழந்தைகளிடத்துல பேசினது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இது அப்படியே காலம் போக போக இன்னும் எத்தனை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்தாலும் அதற்கெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய ஒரே வசனம் என்று சொன்னால் இந்த ஒரு வசனம் தான். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? கடுகு விதை அளவு இந்த பூமியில எங்க நுழைஞ்சு கிடந்தாலும் சரி தேடி கண்டுபிடிக்க முடியல. அமெரிக்காவினுடைய உயர் பிரிவாக இருக்கக்கூடிய சிபிஐ அதே கண்டுபிடிக்க முடியலப்பா, முடிஞ்சு கணக்கு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அதை வெட்ட வெளிச்சத்தை நான் கொண்டு வந்துடுவேன். வெட்ட வெளிச்சத்துக்கு இன்னைக்கு என்ன வருதுன்னு சொன்னா, அன்னை தெரசாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவர்களும் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்காங்க. குழந்தை கடத்தல், பெண் குழந்தைகளை வளர்ப்பதை போன்று வளர்த்து அதை தாறுமாறாக உலகத்தில் இருக்கக்கூடிய மிக ஆடம்பரமாக உலக பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்தின் மூலமாக, ட்ரஸ்டின் மூலமாக இந்த குழந்தைகள் அந்த பருவ வயதை அடைந்ததற்கு அப்புறம், பெண் குழந்தைகள் பருவ வயதை அடைந்ததற்கு அப்புறம் அவர்களை சப்ளை பண்றது. பெரும் பெரும் தொழில் அதிபர்கள் அதன் மூலியமாக காசுகளை சம்பாதிப்பது, எல்லா விஷயமும் வருது. இருக்கக்கூடிய உலக பணக்காரன் எவெல்லாம் இருக்கணும் எல்லா பேரும் நினைக்க மாட்டான். ஆனால் 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்க சிறைச்சாலையில சூசைட் பண்ணிக்கிறான். ஆனால் அது சூசைட் கிடையாது, அது ஒரு கொலை தான். உலகத்துக்கே தெரியும். முக்கியமான ஃபைல்ஸ், அதாவது யாரெல்லாம் தங்களை சந்திக்க வருகிறார்களோ வரக்கூடிய நேரத்தில் அங்கும் இங்குமாக கேமராக்கள் எல்லாம் பதிவேற்றம், அவர்களுக்கே தெரியாத அளவிற்கு அவர்கள் செய்யக்கூடிய லீலைகளை எல்லாம் அப்படியே படம் பிடித்து போட்டோவாகவும் வீடியோக்களாகவும் பதிவு செய்யப்பட்டு அவர்களிடத்துல போட்டு காட்டுறது. என்ன செய்யறது? காசை தர்றியா வெளியே விட்டுருவா, வீடியோ வெளியே விடுவா, இல்லை காசு தரியா அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசுறது. அப்போ உலக ஷைத்தான்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நீ உசுரோட இருந்தா தான்றா நீ எல்லாம் லீக் பண்ணுவ, உன்னை முடிச்சுட்டாங்க.
ஆனால் கேஸ் எப்படி போகுது அமெரிக்க நீதிமன்றத்தில்? இது தற்கொலை. அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேக்ஸ்வெல் என்று சொல்லக்கூடிய பெண் தோழி, அவளும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார். இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், உலகம் போற போக்க பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியல. அல்லாஹ் எல்லாவற்றையும் முன்கூட்டியே குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டான். இதையெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லணும். பழகக்கூடிய இடத்தில், பேசக்கூடிய இடத்தில், நிற்கக்கூடிய இடத்தில், சேராத இடத்துல சேர்ந்துராத, பேசாத இடத்துல பேசிடாத, விடாத வார்த்தையை விட்டு தொலைச்சிடாத, எல்லாத்தையும் சொல்லுங்க. திருமறை குர்ஆன் நமக்கு ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்துல என் பிள்ளை நல்ல கல்வியை கத்துக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல நல்ல ஸ்கூலா தேடி கண்டுபிடிச்சு சேர்க்கிறோம்ல, இதை பிரித்து ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து பாரு, அல்லாஹ் இதை சொல்றான் பாரு, இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்து கொள், தொழுகை விஷயத்தில் கவனமாக இருந்து கொள், பார்வை விஷயத்தில் கவனமாக இருந்து கொள், அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள். ஒரு பேரண்ட்ஸ் சொல்லியிருப்போமா? ஒரு பெற்றோர்கள் சொல்லியிருப்போமா? முடியல. ஏன்? உலகம் எங்களுக்கு கிடைச்சா போதும். என் பிள்ளை இன்னைக்கு பிகாம் பிஎஸ்சி முடிச்சுட்டு பாப்பா ஊருக்கு அனுப்பி விட்டு பிள்ளை போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான். மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டி சந்தோஷமா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்காம ஏதோ அண்ணாவுடைய உண்டியல ₹1 தூக்கி போட்டோமா, வாரம் வாரம் மந்திய ஆர்டர் பண்ணோமா, இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை எல்லாம் ஃபுல் பண்ணோமா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியா தொழுதாச்சு, ஓதியாச்சு, செத்து போயாச்சு. அல்லாஹ் பிடிக்குமா? இப்படி அல்லாஹ் வாழைய சொல்ல, ஒவ்வொன்றையும் நிதானமாக இந்த உலகத்தில் நீங்கள் நகர்த்துங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக மட்டுமே, அல்லாஹுடைய பிரியத்திற்காக மட்டுமே, வருதுவான மினல்லாஹி அக்பர், இந்த உலகத்தில் யாருடைய திருப்தி கிடைக்கவில்லையோ, நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய திருப்தி மட்டும் கிடைத்தால் மட்டும்தான் அவர்கள் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அன்பை பெற்று அல்லாஹுடைய அரவணைப்பில் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.